ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா பிஎஃப் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான 6 அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலை செய்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பென்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு இதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே சிம்பிளிஃபைடாக நம்மளுடைய ப்ரொவிடென்ட் ஃபண்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இவ்வளோ நாளாக வந்து மேனுவல் ப்ராசஸாக தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர்லெஸ்ஸாக வந்து எந்த ஒரு எம்ப்ளாயர்கிட்ட இருந்தும் அப்ரூவலும் தேவையில்லாமலே உங்களுடைய யுஏஎன் கூட ஆதாரை நீங்கள் டைரெக்டாக லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கனாலே நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. பிஎஃப் வெப்சைட்டில் நீங்கள் யுஏஎன் கூட ஆதார் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த ஒரு பேப்பரும் தேவையில்லை. எல்லாமே பேப்பர்லெஸ்ஸாகவே வந்து நீங்கள் உங்களுடைய அப்ரூவல் தேவையில்லாமலே, எம்ப்ளாயரோட அப்ரூவல் தேவையில்லாமலே கூட நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபஸ்ட் அப்டேட்டு. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இபிஎஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். முதல்ல எல்லாம் எம்ப்ளாயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் எம்ப்ளாயர் கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்து, அவங்க அத வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும். அதை வந்து சிம்பிளிஃபைடா உங்களுடைய பிஎஃப்ல மெம்பர் யார் இருக்கீங்கனாலும் டேட் ஆஃப் பர்த் இல்லாட்டி வந்து டேட் ஆஃப் ரிலீவிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதற்கும் உங்களுடைய ஆதார் வந்து யுஏஎன் கூட லிங்க் ஆகிருக்குனாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎஃப்ல ஜாயிண்ட் டிக்ளரேஷன்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, எம்ப்ளாயர் கரண்ட் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட ஒரு சைன் வாங்குற மாதிரி இருக்கும். பேப்பர் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதை எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ்லேயே இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது, இதுவரைக்கும் சென்ட்ரலைஸ்டாக இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியாச்சு. அதுக்கான பென்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் கையில் ரிசீவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து எங்கெங்கேயோ இருக்கிற பேங்க்ஸ், ஒவ்வொரு ரீஜியனுக்கு வேறு வேறு இடங்களில் வந்து பேங்க்ஸ் வந்து இதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதை சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக வந்து நமக்கு ஒரு பென்ஷன் அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்தியா முழுவதும் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த பேங்க்கில், எந்த பிரான்ச்சில் வேணாலும் நம்ம வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாரிஃபிகேஷன் ஆன் ஹையர் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஹையஸ்ட் சேலரி வாங்குறீங்க, அதிலிருந்து உங்களுக்கு பென்ஷனுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய அமௌண்ட் அதிகமான அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ரிட்டயர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற பென்ஷன் அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே வரும். உங்களுடைய ரிட்டயர்மெண்ட் லைஃப்பை வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து நீங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஹையர் சேலரி இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரு பெனிஃபிட்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான அப்டேட், நிறைய பேருக்கு தெரியாத அப்டேட்னே கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு அசம்பாவிதம் நடந்துருது அப்படின்னா, நீங்கள் யாரை நாமினியாக வந்து டெப்யூட் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு, அதாவது குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 7,00,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு உங்களுடைய யுஏஎன் கூட ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை லிங்க் பண்ணுறதுக்கான கடைசி நாள் ரொம்ப நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்ததில் இப்போது மார்ச் 15 தான் எல்லாத்துக்குமே கடைசி நாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் இதை லிங்கிங் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இபிஎஃப்ஓட அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா யுஏஎன் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களோட யுஏஎன் நம்பர், ஆதார் நம்பர் கேட்கும். கரெக்டான ஓடிபி ஆத்தென்டிகேஷனோட நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யுஏஎன் சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.